வணக்கம் எல்லாருக்கும். இது திருச்சியில இருக்கிற பறவைகள் பூங்காவை பத்தின சிறப்பு தொகுப்பு. கம்பரசம்பேட்டை அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த பறவைகள் பூங்காவை பிப்ரவரி 2025 தான் புதுசா திறந்து வச்சிருக்காங்க. நெருப்பு கோழியில ஆரம்பிச்சு வகை வகையான கோழிகள், வித்தியாசமான புறாக்கள், வண்ண கிளிகள், இப்படி பல அரிய வகை பறவைகளை இந்த பறவைகள் பூங்கால பார்க்க முடிஞ்சது. பூங்காவோட நுழைவாயிலேயே நின்றுட்டு இருந்த ஊழியர் பைகளை எல்லாம் பக்கத்துல இருந்த அறையில போட்டு டோக்கன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கையில ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஹேண்ட்பேக் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. பைகளை உள்ள எடுத்துட்டு போக கூடாதுன்றதுக்கு இவங்க சொன்ன காரணத்தை கேட்டு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. என்ன சொன்னாங்க நீங்களே கேளுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா உள்ள இருக்க பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கற நேரம் நீங்க பூங்காக்கு போனீங்கன்னா நெருப்பு கோழியில ஆரம்பிச்சு வண்ண கிளிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும் நம்ம கையிலேயே. நாங்க போன நேரம் என்ட்ரன்ஸ்லயே கீரைக்கட்டோட ஒருத்தவங்க நின்னுட்டு இருந்தாங்க. நெருப்பு கோழிக்கான சாப்பாடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒவ்வொரு தண்டை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நேரா நெருப்பு கோழியை பார்க்க போயிட்டோம். நெருப்பு கோழி ஃபுட் வாங்கிங்க. ஆமா இங்கே தான் இருக்கு. கையை கடிக்குது பார்த்து. அது மாதிரி வா, இங்க வா, கூட பயப்படாது. பயங்கரமா இருக்குல்ல இது. எவ்வளவு பக்கம் இதுக்கு முன்னாடி நெருப்பு கோழியை ஜூல பார்த்திருந்தாலும் முதல் தடவை இவ்வளோ பக்கத்துல இங்கே தான் பார்த்தோம். ஆஸ்திரேலியால நாங்க பார்த்திருந்த ஈமு கோழியை விட இங்க இருந்த ஈமு கோழி கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது. ஆனா அதையுமே ரொம்ப பக்கத்துல பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு தூரத்துல இருக்க ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா வீடியோ கால் பண்ணி பேசுறோம். ஆனா ஒரு காலத்துல தூது போறதுக்கு பயன்பட்டது புறாக்கள் தான். இந்த வகையான தூது செல்லும் புறாக்களை ஹோமிங் பிஜியன், வார் பிஜியன், கேரியர் பிஜியன், பேசஞ்சர் பிஜியன்னு பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த வகையான புறாக்கள் ஒரு பக்கம் இருக்க, அழகுக்காகவே ஒரு புறாவை வளர்க்கறது அப்படின்றது ராஜாக்கள் காலத்துல தொடங்கி இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்க ஒரு விஷயமா இருக்கு. பல இனக்கலப்புக்கு அப்புறம் உருவாக்கப்படுற இந்த புறாவை தான் ஃபேன்சி பிஜியன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு புறால எந்த மாதிரியான அம்சங்கள் வேணும் அப்படின்றத முடிவு பண்ணி அதற்கேத்த மாதிரியான புறாக்களை இணை சேர்க்கிறது மூலமா உருவாக்கப்படுறதுதான் இந்த ஃபேன்சி புறாக்கள். அந்த புறாக்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல இருக்குது ஃப்ரில்பேக் பிஜியன். புறாவோட ரெக்கையில தொடங்கி அதோட கால்கள் வரைக்கும் ரெக்கைகள் சுருண்டு சுருண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வகையான புறாக்கள் பறக்கிறத காட்டிலும் நடக்கிறது தான் அதிகமா விரும்புது. ஏன்னா இந்த வகையான புறாக்களோட உடல் அமைப்பு காரணமா இதுக்கு அதிக சக்தி தேவைப்படுது பறக்கிறதுக்கு.
அடுத்ததா இருக்குது பொமரேனியன் பவுட்டர். பாக்குறதுக்கு ஒரு சாதாரண புறா மாதிரி தெரிஞ்சாலும் இதோட கழுத்து பகுதியை கூர்ந்து கவனிச்சா இதோட கழுத்துக்கு கீழே பெரிய திமிழ் இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் இந்த புறாவோட தனித்துவமா அறியப்படுது. நெஞ்ச நிமித்தி வெறப்பா நிக்கிற ஆள் மாதிரி தான் இதோட திமிழை உயர்த்தி இணைய கவருது. இந்த திமிழ் ஆண் புறாக்கு மட்டும் இல்ல, பெண் புறாக்கும் இருக்கு. முட்டையிலிருந்து வெளிவந்த தன்னோட குஞ்சுகளுக்கு முதல் 10 நாட்கள் வரைக்கும் ஆண் பெண் அப்படின்னு 2 புறாக்களுமே தன்னோட திமிழ்ல சுரக்கக்கூடிய கிராப் மில்க் அப்படின்ற திரவத்தை தான் ஊட்டி வளர்க்குது. இது பவுட்டர் பீஜியனுக்கு மட்டும் இல்ல, எல்லா புறாக்களுக்குமே பொருந்தும். இந்த வகையான பவுட்டர் புறாக்களும் உடல் பருமன் காரணமா பறக்கிறத காட்டிலும் நடக்க தான் விரும்புது. அடுத்ததா இருக்குது ஸ்கேண்டரோன் பீஜியன். வேட்டையாடக்கூடிய கழுகு, பருந்து இந்த மாதிரியான பறவைகளோட அழகை போலவே இதோட அழகும் இருக்கு. கீழ் நோக்கி பார்த்திருக்க இதோட கூர்மையான அழகும் அழகோட மேல் பகுதியில இருக்கிற சிவப்பு நிற சின்ன சதை பகுதியும் தான் இந்த புறாக்களை தனித்துவப்படுத்தி காட்டுது. அடுத்ததா இருக்குது ஆஸ்திரேலியால மட்டுமே காணப்படுற டைமண்ட் டவ். வறண்ட சூழலை விரும்புற இந்த வகையான புறாக்கள் ஆஸ்திரேலியாவோட தட்பவெப்பம் காரணமா அங்க மட்டும்தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த புறாவோட ரெக்கையில இருக்கக்கூடிய வெண்ணிற புள்ளிகள் காரணமா இத டைமண்ட் டவ் அப்படின்னு அழைக்கிறாங்க. உள்ள உட்கார்ந்துருக்க அந்த புறாவோட ரெக்கையை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற புள்ளிகள் தெளிவாவே தெரியும். அடுத்ததா இருக்குது டம்ளர் வகை புறாக்கள். சின்ன மூஞ்சி டம்ளர், பெரிய மூஞ்சி டம்ளர்னு 2 வகையா இந்த புறாக்களை பிரிக்கிறாங்க. 2த்துக்குமே மூக்கு சின்னதா தான் இருக்கு. பெரிய மூஞ்சி டம்ளரோட மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குன்றாங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இதுதான் அந்த பெரிய மூஞ்சி டம்ளர். நீண்ட முக டம்ளர்னு போட்டிருக்காங்க. அழகு தானே சின்னதா இருக்கு. இதுக்கும் டம்ளர் அப்படின்ற பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வகையான புறாக்கள் பறக்க தொடங்கி கொஞ்ச நேரத்துல இல்லனா பறந்துட்டு இருக்கும் போது பின்பக்கமா பல்ட்டி அடிக்குது. இத டம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இத டம்ளர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததா மால்டீஸ் பீஜன் அப்படின்னு அழைக்கப்படுற கட்டவால் புறா. பாக்குறதுக்கு சின்ன வாலோட ஒரு கோழி மாதிரியே காட்சி அளிக்கிற இந்த வகையான புறாக்கள் இதோட வாலோட அமைப்பு காரணமா பறக்கிறதுக்கு சிரமப்படுது. அதனால பெரும்பாலும் இதோட கூடுகள் நிலத்தை ஒட்டியே காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்குது ஓரியண்டல் ஃப்ரில். இது பாக்குறதுக்கு ஒரு ஃப்ரில் பேக் பீஜன் மாதிரியே இருந்தாலும் இதோட தலை மற்றும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சுருள் ரெக்கைகள் அப்புறம் இதோட சின்ன அலகு இது 3 இதை வித்தியாசப்படுத்தி காட்டுது. மலர்ந்த பூவோட இதழ்கள் எப்படி பெருசா விரிஞ்சு காணப்படுதோ அதே மாதிரி சொரீரா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த புறாவோட உடம்புல அதோட ரெக்கைகள் பூ அங்கங்க மலர்ந்திருக்க மாதிரியே விரிஞ்சு காணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜாக்கோபின் வகை புறாக்கள். இந்த வகையான புறாக்களோட இறகுகள் கழுத்துல மஃப்ளர் போட்ட மாதிரியான அமைப்புல இருக்கு. இறகுகளோட அமைப்பு காரணமா இந்த வகை புறாக்களும் பறக்கிறத காட்டிலும் நடக்க தான் விரும்புது. இந்த புறாவத்திக்கு பைக்குள்ள போட்டாங்க. போண்டா புறா. இந்த புறாவை பத்தி சொல்லவே தேவையில்லை. இதோட இறகுகளோட நிறம் காரணமா இத கன்னியாஸ்திரி புறா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சின்ன மூஞ்சி டம்ளர் புறா. இதுக்கு முன்னாடி நம்ம நீல மூஞ்சி டம்ளர் புறாவை பத்தி பார்த்தோம். அதே வகையை சேர்ந்த சின்ன மூஞ்சி டம்ளர் புறா. இதோட மூக்கு நீல மூஞ்சி டம்ளர் புறாவை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. இதோட கண்கள் ரொம்பவே பெருசா இருக்கு. அதை காட்டிலும் இந்த வகையான புறாக்கள் பறக்கும் போது இல்ல பறந்துகிட்டு இருக்கும் போது பின்பக்கமா பல்ட்டி அடிக்குது. எதிரிங்க கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்க பல்ட்டி அடிக்கிற யுக்தியை இது கையாளுது.
அதிக தூரம் பறக்கக்கூடிய புறாக்களுக்கு போட்டி நடத்தி பரிசு கொடுக்கிற பல நாடுகள்ல ஜெர்மனியும் ஒண்ணு. இப்படி ஜெர்மனியில ரேஸுக்காகவே தயார் பண்ணப்பட்ட ஜெர்மன் ரேசிங் பீஜியனோட வம்சாவளியில வந்ததுதான் இந்த பியூட்டி ஹோமர். என்னதான் ரேசிங் பீஜியனோட வம்சாவளியா இருந்தாலும் அழகுக்காக உருவாக்கப்பட்ட காரணத்தினால இந்த வகை புறாக்கள் போட்டிகள்ல பங்கேற்கிறது இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டார் கார்ட் ஷேக்கர். இதோட கழுத்து நீண்டு ஒரு அன்னப்பறவையோட கழுத்து போலவே காணப்படுது. அது மட்டும் இல்ல, இது எப்பவும் இதோட கழுத்தை அசைச்சிட்டே தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு காலத்துல போஸ்ட்மேன் சர்வீஸ் பார்த்த கேரியர் பிஜியன். அதிக தூரம் பறக்கக்கூடிய இந்த வகை புறாக்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1126 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலாந்து பூர்வீகமா கொண்ட இந்த வகை புறாக்கள் ஒரு காலத்துல தூதுக்காக பயன்பட்டது. இன்னைக்கு இங்கிலாந்துல நடக்கக்கூடிய புறாக்களுக்கான பந்தய போட்டிகள்ல பங்கேற்கிறதுக்காக இந்த வகை புறாக்களை வளர்க்குறாங்க. அடுத்ததா இருக்குது மேக்பை பவுட்டர். பவுட்டர் வகை புறாக்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம். கழுத்துல திமிலோட காட்சி அளிக்கிற புறாக்களை பவுட்டர் பிஜியன்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த புறாவோட கழுத்துலயும் திமில் இருக்கிறத பார்க்க முடியும். ஆஸ்திரேலியால உள்ள மேக்பை அப்படின்ற காக வகையை சேர்ந்த பறவையோட இறகுகளோட நிறத்திலேயே இதோட இறகுகள் நிறமும் இருக்கிறதுனால இந்த புறாவை மேக்பை பவுட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சைனீஸ் அவுல் பிஜியன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சொரேரா அப்படின்ற அந்த புறாவோட உடம்புல எப்படி ரெக்கைகள் ஒரு பூவை போல பெருசா விரிஞ்சு காணப்பட்டுச்சோ அது போலவே இந்த வகையான புறாக்களோட வயிற்று பகுதியில ரெக்கைகள் பெருசா விரிஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்ல, இதோட முன்கழுத்துல மட்டும் அழகுக்கு கீழே உள்ள முன்கழுத்துல மட்டும் மஃப்ளர் மாதிரி ரெக்கைகள் நிக்கிறத பார்க்க முடியும். இந்த அமைப்புகள் தான் இந்த புறாவை தனித்துவப்படுத்தி காட்டுது. Yeah. Such a good bird. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிங் பிஜியன். அமெரிக்காவை சேர்ந்த இந்த வகை புறாக்களை கறிக்காகவே வளர்க்குறாங்க. Daddy, this is the king of birds. Yeah. And it lives in the United States. புறாக்களை பத்தின பதிவுல கடைசியா நம்ம பார்க்க போறது ஆர்கேஞ்சல் பிஜியன். கழுத்து பகுதி செம்பு நிறம் இல்லனா தங்க நிறத்திலையும், ரெக்கைகள் பெரும்பாலும் மயில் பச்சை நிறத்துல இல்லனா கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள்ல காணப்படுது. இதோட ரெக்கைகளோட நுண்ணிய அமைப்பு வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதுனால இந்த வகையான புறாக்கள் வெயில்ல நிற்கும் போது இதோட ரெக்கைகள் பலன்னு மின்னுது. இதுக்கு முன்னாடி பார்த்த பல வகையான புறாக்களுக்கும் மூதாதையரா சொல்லப்படுறது ஒரே ஒரு புறா தான், காமன் பிஜியன் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த புறா தான் அது. பார்க்க வர பார்வையாளர்கள் உள்ள இருக்கிற புறாக்களை எடுத்துட்டு போறதா அவங்க சொன்னதை கேட்டப்ப கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா கூண்டுக்குள்ள இருக்கிற புறாவை எப்படி அவங்க பையில போட்டு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தான் யாருக்கா இருந்தாலும் யோசிக்க தோணும். ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா உள்ள ஒரு இடத்துல புறாக்கள் வந்து கூண்டுலயே வைக்கல, வெளியில வந்து சுதந்திரமா பறந்துகிட்டு இருந்தது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன்டைல் பிஜியன் அப்படின்னு அழைக்கப்படுற விசிறிவால் புறா. இதுல வாழை வெறிச்சு நடந்து வந்துட்டு இருக்க அந்த புறா வந்து கழுத்தை அசைச்சு காட்டுறத பார்க்க முடியும். கழுத்தை செப்பான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புறாவை பத்தி பார்த்தோம். அந்த புறாவும் இதை போலதான் கழுத்தை அசைக்கும். இந்த இடத்துல வேற என்னென்ன புறாக்கள் உங்க கண்களுக்கு தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
இதோட தொடர்ச்சியோட அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்க. நன்றி.